ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அந்த தலைமை பண்பு சரியாக இருந்தால் தான் அது சரியான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துடைய தலைவர் சரியான முறையில் அந்த குடும்பத்தை வழி நடத்தினா தான் அவரை தாண்டி அவருக்கு அடுத்து இருக்கிற அவருடைய மனைவி பிள்ளைகள் அப்படிங்கிறவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியாக இருக்கிற ஒருத்தர் அவருக்கு கீழே 10 பேர் 100 பேர் 1000 பேர்னு வேலைக்கு வச்சு வேலை வாங்கினாலும் அவர் அந்த தொழிலாளிகளையும் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணனா மட்டும்தான் அவர் தொழிலில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதுக்குமான இவ்வளோ மாவட்டங்களில் இவ்வளோ நிர்வாகிகளை வச்சு நம்ம சரியான முறையில் கொண்டு போனால் மட்டும்தான் அந்த அரசியல் கட்சி சரியான பாதையில் பயணிக்கும். இது நம்ம எவ்வளவோ உதாரணத்தில் பார்த்துருக்கோம். ஐயா முதலாக நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து நல்லது ஒரு சிறப்பான வழியை எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சி பெரிய லெவலில் இருக்குது. அதை தாண்டி எத்தனையோ சினிமா நட்சத்திரங்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. புகழின் உச்சத்தில் இருந்து ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அதை தாண்டி நடிகர்கள் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி யாருமே அந்த கட்சியை எங்கே இருந்த இடமே தெரியல. அதை தாண்டி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல கட்சி ஆரம்பித்து வந்தார். நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தாரு. தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உட்கார்ந்தார். ஆனால் அதுக்கடுத்து அவர் தொடர்ந்து அவருடைய உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அவரால் அரசியலில் ஜெயிக்க முடியல. நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் சிறப்பான முறையில் தான் திமுகவை வழி நடத்தினார். நல்ல ஒரு திறமையான நிர்வாகத்திறன் வச்சுருந்தார். எல்லாமே சிறப்பாக தான் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போது இந்த 5 வருஷ காலமாக நமக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே திறமையாக தான் ஆட்சி செய்கிறாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அரசியல் அனுபவம் இருக்குது. இப்போ தான் முறையாக முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. இந்த முதலமைச்சரான இந்த 4 வருஷத்தில் மக்கள் அவருடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி எல்லாத்தையும் ஒரு திறமையான முறையில் கையாண்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு காரணம் 2-3 இருக்கும். ஒன்றும் அவருக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் அரசியல் அனுபவம் கண்டிப்பான முறையில் இருந்திருக்கு. ரெண்டாவது அவருடைய உடல் சூழ்நிலை அப்படின்னு சொல்லாமா, இல்லை ஒரு குடும்பத்தினருடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லாமான்னு பார்த்தா இதில் எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பான முறையில் அவர் இந்த 5 வருட காலத்தில் ஒரு நிர்வாகத்திறன் திறமையாக இருந்துச்சுன்னா 100% இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ இருந்திருக்கிறாரு, கொஞ்சம் அவரால் முடிஞ்சதை திறமையாக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மீண்டும் அடுத்து 2024 இன்னும் ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 வருஷத்துக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். ஸ்டாலின் அவர்களுக்கே இன்னும் நிர்வாக திறமை பத்தலை. கண்டிப்பாக அடுத்து உதயநிதி வந்தானா அவருடைய நிர்வாகம் எந்த அளவு இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால் மக்களாகிய நமக்கு நல்லது ஒரு சிறப்பான ஆட்சி யார் கொடுப்பாங்க, நம்மளுடைய எதிர்காலத்தை யார் அமைச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்து நல்ல தலைமை பண்புள்ள தலைமையை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.